உதயம் சௌத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு நாஞ்சி சம்பத் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில அனுமதி பெற்றிருக்காரு. நீங்க அவரை போய் நேர்ல போய் சந்திச்சீங்களா? இல்ல, நேரில் சந்திப்பதற்கு போனால் அனுமதி இல்லை. அவர் உடல் நலிவுற்றார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த கவலையுற்றேன். நான் பாவேந்தன் சொல்லுவான், நீ நைந்தாயினில் நைந்து போகும் எம் வாழ்வென்று. அது மாதிரி அவருக்கு வருகிற நலிவு தமிழகத்திற்கு வருகிற நலிவு. அவர் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று விளைகிறேன். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் திராவிட மாடல் முதல்வர், தமிழகத்திற்கு வானமும் சிறகுமாக வாய்த்த தலைவர் அண்ணன் வைகோ விரைந்து நலம் பெற வேண்டும், விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் அவருக்கு வேண்டும் என்று காலமகளை ஆசிக்கிறேன் என்று ட்விட்டரில் பதிவிட்டேன். நேற்றவர் காணொளி காட்சியில் 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசியதும் ஓரணியில் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நலிவுற்ற நிலையிலும் மருத்துவமனையில் இருந்து கொண்டு தொண்டாற்றுகின்ற அவருடைய கடமை உணர்வுக்கு வானமே இல்லை. தமிழ்நாடு முதல்வர் தலைமையில இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு யுத்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. திமுக அறை ஊழல்கள் இருக்கின்றன, ஆபத்துகளும் இருக்கின்றன, இடையூறுகளும் இருக்கின்றன. நினைத்ததை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சில நிர்பந்தங்களும் நெருக்கடிகளும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று கருதப்படுகிற ஒரு ஆளுநர் இந்த அரசுக்கு விரோதமாகவே தொடர்ந்து இயங்குகிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடித்து அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த ராஜதந்திரமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி 40 மசோதாக்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும். ஒரு புரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை நடத்த வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு, தமிழர்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை ஊருக்கும் உலகுக்கும் உணர்த்த வேண்டும். பாசிச பெரு வெள்ளம் தமிழ்நாட்டைக்குள்ளே நுழைய பார்க்கிறது. அதை தடுக்கிற ஒரு மாபெரும் அரணாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அண்ணன் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு காலத்தால் அண்ணன் ஸ்டாலின் எடுத்த அற்புதமான முடிவு. அந்த முடிவுக்கு வடிவம் தருவதற்கு கழக தோழர்கள் பணியாற்றுவது எனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகிறது. இப்போ திமுக இளைஞர்களை கவர்வதற்கு தவறுது அப்படின்னு சில பேர்லாம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அது இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள், வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதிலேயே இளைஞர்கள் விழுந்து விட்டார்கள். அவங்கள அதிலிருந்து கரையேற்றுவதே பெரிய பாடு. அதனால ஒரு சமூக பிரஜையும் ஒரு சக மனிதன் மீது ஒரு நேசமும் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு தொண்டுள்ளமும் இந்த இளைஞர்களிடத்தில் குறைவாக இருக்கிறது. நான் இளைஞர்களை குறை சொல்லல, இந்த ஊடகத்தினுடைய தாக்கத்தால் அவர்கள் இன்றைக்கு அழுந்தி கிடக்கிறார்கள். அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேவை நமக்கு வந்திருக்கிறது. என்னை கேட்டால் 2026 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு பெரிய கலாச்சார புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று நானே யோசிக்கிறேன். ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டு விட்டார்கள் இளைஞர்கள். ஒரு போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கின்ற இந்த முறை தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானது அல்ல என்பது என் கருத்து. அதுல திமுகவும் பலியாகி இருக்காது. அதுதான் இதுல வேதனை. திமுகன்னா இளைஞர்கள் தான் இருப்பாங்க, இளைஞர்களின் இயக்கமாகவே இருந்தது. அண்ணன் ஸ்டாலின் தான் திமுகவில் முதல்ல இளைஞர் அணியை
தொடங்குவதற்கு தலைவர் கலைஞர் கட்டளையிட்டு தொடங்கினார். இன்னைக்கு அந்த வாலிபர்கள் திமுகவிலிருந்து அந்நியமாகி போகாமல் காக்கின்ற மிகப்பெரிய வரலாற்று கடமையை தம்பி உதயநிதி செய்தாலும் ஒரு ஒட்டுமொத்த இளைஞர்களின் ஆதரவை பெறுவதற்கு நாம் ஏதாவது திட்டமிட வேண்டும் என்பதை தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக இந்த முறை தேர்தல் ஒரு சவாலான காலகட்டத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா இந்த தடவை திமுக தேர்தல்ல 2021 ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த அளவு 4 முனை போட்டியே இருக்குதுங்கிறதுனால ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இந்த முறை தான் எளிதா ஜெயிக்க போறோம். ஏன்னா 4 முறை போட்டி வந்துருச்சு இல்ல, சிங்கிளா தனிப்பெரும்பான்மையில அதிகாரத்துல இருக்கிறோம். அதே கூட்டணி எங்கிட்ட இருக்கு. இன்னும் சிலர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு முதலமைச்சர் சொன்னார். அது யாருன்னு முதலமைச்சர் சொல்லல. என்னமோ சீமான் முதலமைச்சரை போய் சந்தித்து பார்த்த பொழுது சீமானே திமுகவை ஆதரிச்சாலும் ஆதரிக்கலாம். அதனால நாங்க ஈஸியா வெற்றி பெற்று விடுவோம். அதிமுக துடைத்து எறியப்படும். திமுகவுக்கும் தவேகாவுக்கு தான் போட்டியாகும். ஏன்னா அவர் ஒரு புகழ்பெற்ற கலைஞர், வாலிபர்களை அவர் ஈர்க்கிறார். சினிமாவுக்கு ஒரு ஈர்ப்பும் கவர்ச்சியும் இருக்கிறது. சினிமாத்தனமான சிந்திக்கிற வாக்காளர்களே இருக்கிறாங்க. அறிஞர் பெருந்தகை அண்ணா தலைநகர் சென்னையிலிருந்து ஒரு நண்பர் காரில் அவர் மதுரைக்கு போகிற பொழுது திருச்சிக்கு தாண்டி துவரங்குறிச்சியில அதிகாலை நேரத்துல கார் தேநீர் குடிப்பதற்காக நிற்கிறது. அண்ணாவினுடைய அருமந்த தோழர் காஞ்சிபுரம் ராஜகோபால் காருக்குள்ள இருக்கிறார். கார்ல கருப்பு சிகப்பு கொடி கட்டப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் ராஜகோபால் கீழே இறங்கி அண்ணாவுக்கு தேநீரும் வடையும் வாங்கி கொண்டு வருகிறார். அந்த கருப்பு சிகப்பு கொடியை பார்த்த உடனே மக்கள் அந்த காரை சூழ்ந்துட்டாங்க. அண்ணா வடையை கடிச்சு தேநீரை குடிச்சிட்டு இருக்காரு. மக்கள் அண்ணா 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 அப்போது ஒரு மந்திர சொல்லு அண்ணா. ஒருவர் அண்ணாவை பார்த்து நீ என்ன எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டார். அண்ணாவை பார்த்து நீ எம்ஜிஆர் கட்சியா என்கிற அளவிற்கு சினிமாவின் தாக்கம் தமிழ்நாட்டில் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதை அறுவடை செய்கிறவராக தம்பி என் கண்ணுக்கு தெரிகிறார் விஜய். அதனால திமுக இதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி தீர வேண்டும். அதே நேரத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி பெற்றோன்னு எங்களுக்கு பயம் இல்லை. அதனால இந்த தடவை போன தடவை இருந்த சிக்கல் கூட எங்களுக்கு இருக்காது. எளிதாக திமுக கரை சேர்ந்துவிடும். திமுக ஓரணி தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை வலுக்கட்டாயமாக சில பேருக்கெல்லாம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காங்களே, அது எப்படி பாக்குறீங்க? எப்படி அதாவது வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட பிரச்சார துண்டுகளை கொடுக்கறது, அது மாதிரி எல்லாம் மக்கள் எல்லாரையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அது ஒரு கட்சி செய்ய வேண்டிய கடமை தானே. திமுகங்கிறதுல ஒரு கட்சி செய்ய வேண்டிய கடமை. ஆனா ஸ்டாலின் உத்தரப்புல ஒரு பூத்துல இருக்கிற வாக்காளர்கள்ல 30% பேர் திமுகவாக இருக்க வேண்டும், அவர்களை உறுப்பினராக சேருங்கள்னு அந்த வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பிஜேபியை தொடர்ச்சியாக உங்களை போன்ற திமுக ஆதரவாளர்கள் விமர்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எப்படி நீங்க பிஜேபி புரியுது தம்பி, எங்களுக்கு கொள்கை எதிரி அவங்க தான். இன்னைக்கு நேற்று இல்லை, 1925 1925 இருந்து 1925 RSS தொடங்கியாச்சு. 1925 திராவிட இயக்கமும் தொடங்கியாச்சு. நாங்க தான் எதிரெதிரில் திசையில நிக்கிறோம். அதனால பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் செய்வது என்பது அதுதான் எங்க பயணமே. புரியுதா? இப்போ நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத விட தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாடு நிராகரிக்கப்படுகிறது. எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்படுது பிஜேபி? ஒண்ணு கேளுங்க. 2021 கோடி ரூபாய் 42 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, அதை போய் என் தம்பி பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டா மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் தர முடியுங்கிறாங்க. இந்தி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தர முடியும் என்கிறார்கள்.
இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு அவங்களுக்கு தெரியல. அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை அவருடைய வீட்டில் போய் என் தம்பி சந்தித்தான். மகேஷ் பொய்யாமொழி தனியாக போகல, நாட்டு மக்களால் முடிசூட்டப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போனான். கேட்டீங்களா? நான் மட்டும் வரல, மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க, அவங்க குரலை கேளுங்கன்னு சொன்னால அதெல்லாம் முடியாது, இந்திய ஏற்றுக்கொண்டாதான் நான் அதை பற்றி யோசிக்க முடியும்னு சொன்னவர் சந்தையில் அல்ல, சதுக்கத்தில் அல்ல, சத்திரத்தில் அல்ல, சாவடியில் அல்ல, த ஹவுஸ் நாடாளுமன்றத்திலேயே அவர் அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடு என்று ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே பழிக்கிறார். என்ன மாதிரி இருக்கிறவங்கள தாங்கிக்க முடியல. நான் மேடைகள் அதற்கு எதிர்வினை ஆற்றி விட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இது இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. இதுல 34,000 கோடி ஒதுக்கப்பட்டதுல குஜராத்துக்கு 1254 கோடி, ஆந்திராவுக்கு 1240 கோடி. பிஜேபி அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற தமிழ்நாட்டுக்கு, கேரளாவிற்கு, மம்தா பானர்ஜி ஆளுகிற மேற்கு வங்காளத்துக்கு முட்டை. இதுல புரியுதா? அதனால இதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பேசு பொருள் இதுவாகத்தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.